உதயமாகிறான் ஊராறுகளின் இதயமாகிறான் என்ற பாடல்கள் போல தமிழ் சினிமாவுக்கு இன்று ஹீரோவாக அறிமுகமாகும் சமூக வலைதளங்களில் தம்பி படையினை சேர்த்து வைத்த பைக் வீரன் இனி மஞ்சள் வீரன் என்று அழைக்கப்படுவார். வாழ்த்துக்களோடு பேச அழைக்கிறோம். இனி பொறுப்பும் சிறப்புமாக செயல்பட வேண்டும் என்ற வேண்டுதல்களோடு அழைக்கிறோம் TTF வாசன் அவர்களை. வணக்கம், நான் உங்கள் வாசன். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம பர்த்டேக்கு கரெக்டாக வந்ததுக்கு. போன வருஷம் பர்த்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆடியபிளாக இருக்கலண்ணா. போன வருஷம் பர்த்டேக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா என் பசங்க கூட செலிப்ரேட் பண்ணேன். இந்த வருஷம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கூட தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அதனாலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கூட தான் செலிப்ரேட் பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம திருவிக்கா டைரக்டர் அண்ணனோட லாஸ்ட் மூவி வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா திருவிக்கா பூங்கா. ஸோ வந்து அந்த டைரக்டர்னா தான் நம்ம மூவிக்கும் பண்ணுறாங்க. அண்ணனோட கதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவரோட போல்ட்னஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆல்ரெடி கதை கேட்டிருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டோடு வரணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஸோ வந்து எப்படி அந்த ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ஒரு ஸ்டோரி சொல்லும் போதுலேருந்து இந்த படம் கண்டிப்பாக என்ன ஆனாலுமே வெற்றி அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அதனால் வந்து நான் கண்டிப்பாக நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட ஸ்டோரிக்கு வந்து நான் சரி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். நம்ம படத்துக்கான ஒரு வெற்றிக்கு நீங்களும் கூட இருந்து உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன். நான் வந்து காலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டைரக்டர் நான் ஃபோன் பண்ணி, தம்பி நம்ம ப்ரெஸ் மீட்டுக்கு கூல் சுரேஷனாகவும் வருவாங்க, அண்ட் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, என்னென்னா உனக்கு ஒரு பைக் வாங்கி தரணும் அப்படின்னு வந்து அண்ணன் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கேட்ட உடனே செம சந்தோஷம். ஆனால் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. பைக் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்குள்ளே செம சந்தோஷம். என்னப்பா இப்படிலாம் சொல்கிறாரு, பரவாயில்லையாப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேரக்டர் நான் இருந்துட்டு, இல்லைப்பா ஆனால் என்ன பிரச்சனைனா நீ சூப்பர் பைக் தானேப்பா ஓட்டுவேன், அவருக்கு பட்ஜெட் பிரச்சனை, ஏதோ சின்ன பைக்காக இருந்தால் வாங்கி கொடுத்துருப்பாரு, அதனால் இப்போ முடியாதுப்பா அப்படின்னாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சொன்னதே போதுண்ணா, நம்ம படம் பண்ணி அவருக்கு எதாவது பெருசாக பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து இந்த பைக்கு அதுவும் மெயினாக வந்து பண்ணால் சூப்பர் பைக் தான் ஓட்டுவோன்னு சூப்பர் பைக்கில் ஸ்டிக்கரிங் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது வந்து பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க. ஸோ வந்து அண்ணனை வந்து இப்படி பேசுகிறது, அண்ட் வந்து நம்ம பைல்வான் அண்ணா இங்கேருந்து கவுண்டர் கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் நான் கவனித்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பைல்வான் அண்ணாவோட ஒரு படத்தில் வந்து பண்ண எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்படின்னு ஒரு டைலாக் சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஸோ வந்து அவர் ஏதாவது கொஸ்டின் கேட்டால் சரி இவருக்கு மட்டும் ஒரு பதில் ரெடியாக வச்சுட்டு வந்தேன். நான் எல்லாம் மேலே இருக்கிற பார்த்துப்பாருண்ணே அப்படின்னு சொல்ல நினச்சிட்டு வந்தேன். பட் நல்ல வேலை அண்ணன் வந்து எனக்காக எதுவுமே நினைக்கல, எதுவுமே வாய் திறக்கல. அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எல்லாரும் எனக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தமிழ் சினிமாவுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புதுமுகம் கதாநாயகனாக அறிமுகமாகறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு இந்த பிறந்த நாளில் மஞ்சள் வீரன் படத்தில் TTF வாசன் வந்து அறிமுகமாகியிருக்காங்க. உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். முதல் கேள்வி நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். இந்த 299 கிலோமீட்டர் வேகத்தில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அந்த வேகத்தை கொஞ்சம் குறைச்சிப்பீங்களா இல்லை இன்னும் கூடுதலாக ஆக்குவீங்களா அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி. அதாவது 299 நீங்கள் படத்துக்கானது தான் கேட்டிருக்கீங்க. பட் நீங்கள் 249 தானே மென்ஷன் பண்ணீங்க. இது வரைக்கும் நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு 249 கிலோமீட்டர் வேகத்தில் போனது தானே. அது எப்போக்கா போனேன் கடைசியாக? எவ்வளோக்கா? ஃபியூ இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். பேசுங்க. ஃபியூ இயர்ஸ் பேக் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடில் போன மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்களா? இன்னும் குறையுமா? அப்போவே குறைஞ்சிருச்சு, இப்போ என்ன குறையணும்? இதுக்கு மேலே என்னக்கா குறையணும்? அதுதான் அதுக்கு அந்த 249 நீங்கள் சொன்னது ஃபியூ இயர்ஸ் பேக். அந்த ஃபியூ இயர்ஸ் பேக்கே வந்து பண்ண எவ்வளோ நாள் தான் இழுத்துட்டே இருப்பீங்க? சரி, நான் ஒரு பையன் வேகமாக ஓட்டினா அப்படின்னா ஓகே, அது தப்பு தான். அந்த தப்பை நான் திருத்திக்கிட்டு அப்போலேருந்தே வேகமாக ஓட்டாமல் தானே இருந்தேன். அதையவே குத்தி 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 எத்தனை நாள் தான் காமிச்சிட்டு இருப்பீங்க? அதுக்கா நான் ஸ்பீடை குறைச்சிக்கிறேன்ட்டேன். இப்போ நான் குறைச்சிட்டேன், மெதுவாக தான் ஓட்டிகிட்ருக்கேன். மறுபடியும் அதே மாதிரி 299 கிலோமீட்டர் வேகம்னு சொல்லி நீங்கள் போஸ்டரில் போட்டுருந்ததை கேட்குறீங்க. அதை நீங்கள் டேரக்டர்னாவை தானே கேட்கணும். இல்லை டென்ஷன் ஆகலை, நான் பதில் சொல்கிறேங்க. அதான் இல்லைக்கா, நான் அது அப்படி டோனில் ஓகே.
அந்தமானுக்கு அலைய விடலைன்னா அந்தமானில் நான் ரைட் போயிருந்தேன். நான் பைக் ரைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா இடத்துக்குமே போவேன். என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை. அதனால் வந்து பண்ணால் அந்தமான் வந்து இந்தியாவுக்கு சேர்ந்தது. அதனால் வந்து பண்ணால் பாஸ்போர்ட் தேவையில்லை. அதனால் இந்த கடல் கடந்து நாங்கள் அங்கே போய் அங்கே ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்ணன் வந்து கதை சொல்லணும்னு சொல்லி அங்கே வந்தாங்க. அதை நான் ஓப்பன் பண்ணானா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பக்கம் வருதுண்ணா. இங்கே என்னால் சொல்ல முடியாது. டைரக்டர் நாட்டு கேளுங்க, அவர் சொல்லுவாருங்க. இல்லைங்கண்ணா இல்லைங்கண்ணா அது அது இப்பால சொல்ல முடியாதுன்னா தேர்வு நடைபெற்றுட்டு இருக்குண்ணா. பார்க்க தானே போறீங்க. வாழ்க்கையில் யாருன்னு நடிக்கல, நீங்கள் நடிக்கலையா? அந்த போஸ்டரை காட்ட முடியுமாண்ணா? எனக்கு 2 பேர் செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைண்ணா, அவங்க தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாமே டிசைன் பண்ணாங்க. அந்த கொஸ்டின் நீங்கள் தான் கேட்கணும் அவங்கக்கிட்ட. எல்லாருக்கூடையுமேண்ணா, எல்லாருக்கூடையுமேக்கா. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் ஆக்ட் பண்ண மாட்டீங்களாண்ணா? எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஆசை தான். ஆனால் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாண்ணா. எல்லாருமே கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தர் இருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இருக்காங்கண்ணா, அது சொன்னால் லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குங்க. என்னோட சொந்த படமா? இல்லைங்கண்ணா, இல்லைங்க. ஓகே, மஞ்சள் வீரன் படத்தை வாழ்த்து வந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் அன்பும். தேங்க்யூ ஸோ மச். இப்போது ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சென்டருக்கு போங்க. வாசனுடைய பெரிய பிரச்சனை, இடமும் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி அதே ஒயரோட இருக்கும்.